மதுரை உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் கபடி வீரர்களுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்திய ராணுவத்தில் உள்ள ரெட் ஆர்மி கபடி அணியின் பயிற்சியாளர் அலெக்ஸ் பாண்டியன் தலைமையிலான ராணுவ வீரர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். பிப்ரவரி 24ஆம் தேதி குஜராத்தில் 72வது தேசிய அளவிலான சீனியர் கபடி போட்டி நடக்கவுள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கின்றனர். போட்டியில் பங்கேற்க தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு கல்லூரி வளாகத்தில் பிரத்யேக பயிற்சி வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழகம் மூலம் வீரர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி துவங்கிய பயிற்சி வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நடைபெறும். தேசிய போட்டியில் முதலிடம் வெல்லும் முனைப்போடு வீரர்கள் தீவிர பயிற்சி எடுத்து வருகின்றனர். அந்த டீம் நல்லா விளாண்டு மேக்ஸிமம் அவர் எடுக்கிற டீம் கூட பொசிஷன் தான் போகுது. அதில் அண்ணன் ஒலிம்பிக் நம்ம செலெக்ஷன் கமிட்டி சேர்மனாக இருக்கார் மனோகரன். அவர் நல்லா டீமை எடுத்து கொடுக்குறாரு. சப் ஜூனியராக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், சீனியராக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், நல்லா பண்ணுறாங்க. பட் நம்ம அங்கே போய் நம்மளை பார்த்துக்கணும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டாங்க. பட்டு கபடியில் இருக்கிறவங்க அந்த 2 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நம்ம பீரியடில் கொண்டு வரணும். அந்த 3% நாங்கள் தான் மதுரையில் 2 கிலோமீட்டர் நிப்பாட்டி, அப்போ முதலமைச்சர் எடப்பாடியாரை நிப்பாட்டி மறித்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும்னு சொல்லி 3% அனௌன்ஸ் பண்ணோம். அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன்றைக்கி எத்தனை பேரை உள்ளே கொண்டு போகுது. அதனால் அவங்க ஏஷியன் கேம்ஸ் கேட்குறாங்க, இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டு தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்படி வாங்கணும். நம்ம கிளாஸ் 2 ஆஃபீஸராக போயிடும். கிளாஸ் 2 கலெக்டருக்கு அடுத்த ரேங்க்கு உள்ள போஸ்ட்டு. அப்போ நம்ம டிகிரி முடிக்கணும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்டாக. இதுக்கு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏஷியன் கேம்ஸ் வரும். இந்த வருஷம் வரும். அது டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ஜப்பான். இந்த மாதிரி சான்ஸ் எவனுக்கும் கிடைக்காது. இப்போ 4 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஏஷியன் கேம்ஸ்க்கு நீங்கள் போகலாம். நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய ஏஷியன் கேம்ஸுக்கு செலக்ட் ஆகி போகும்போது அவங்க ஃபுல் ரிஸ்கை காட்டணும். ஏனோ தானோ ப்ரோ கபடி தானே நம்ம லட்சியம் சொன்னால் அது அவ்வளோதான். அது ஒன்றும் யூஸ் இல்லை. அப்போ நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். நம்ம சார்ந்தவர்கள் ஒரு 4 பேரை உருவாக்கணும்னா நீங்கள் பண்ணணும். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு கபடி அசோசியேஷன் கண்டிப்பாக கூட இருக்கோம். சரியா? ஆமாம்.